பாரதிய ஜனதா கட்சி அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்தி அரசியல் லாபம் பெறுவதற்கு முயற்சி செய்துவதாக தற்போது இபிஎஸ் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சமூக நீதி, சகோதரத்துவம் ஆகியவற்றை பாதுகாக்க அதிமுகவுக்கு வாக்களிங்கள் என்றும் தற்போது இபிஎஸ் கூறியிருக்கிறார். போதைப் பொருள், நீட் தேர்வு ஒழிப்பு என பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றியது திமுக அரசு என்றும் தற்போது அந்த வீடியோ பதிவில் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளுக்கு துரோகம் செய்த திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் எனவும் இபிஎஸ் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பாஜகவின் எண்ணம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஈடேறாது என்றும் வீடியோ பதிவிட்டு அறிக்கை வெளியிட்டு தற்போது இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முதல் முறையாக பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை தற்போது இபிஎஸ் பதிவிட்டிருக்கிறார். பாஜக அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்தி அரசியல் லாபம் பெறுவதற்கு முயற்சிப்பதாகவும் அந்த அறிக்கையில் தற்போது இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். சமூக நீதி, சகோதரத்துவம் ஆகியவற்றை பாதுகாக்க அதிமுகவுக்கு வாக்களிங்கள் என்றும் தற்போது இபிஎஸ் அந்த வீடியோ பதிவில் தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருள், நீட் தேர்வு ஒழிப்பு என பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை தற்போது திமுக அரசு ஏமாற்றியது என்றும் அந்த வீடியோ பதிவில் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் எண்ணம் தமிழ்நாட்டில் ஈடேறாது என்றும் அரசியல் லாபம் தேடும் முயற்சியில் பாஜகவின் முயற்சி பலிக்காது என்றும் தற்போது இபிஎஸ் தெரிவித்திருக்கின்றார். விவசாயிகளுக்கு துரோகம் செய்த திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் எனவும் இபிஎஸ் தற்போது அறிக்கையில் வெளியிட்டிருக்கின்றார். பாஜகவின் எண்ணம் தமிழகத்தில் ஒருபோதும் ஈடேறாது என்றும் வீடியோ பதிவிட்டும் அறிக்கை வெளியிட்டும் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். கூட்டணி முறிந்த நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி முறிந்த நிலையில் தற்போது முதல் முறையாக பாஜகவுக்கு எதிரான ஒரு கண்டன அறிக்கையை தற்போது இபிஎஸ் வெளியிட்டிருக்கிறார். பாஜகவின் எண்ணம் தமிழகத்தில் ஒருபோதும் ஈடேறாது என்றும் வீடியோ பதிவு மற்றும் அறிக்கை வெளியிட்டு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்.